அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய முட்டுக்கட்டை என கருதப்படுகின்ற இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்க வேண்டிய 620 பேரை நேற்று மக்கா நேரப்படி, இதுவரையும் கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல் நேற்று மக்கா நேரப்படி நான் வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் மக்காவை நோக்கி அவர்களுடைய கிப்லாவை மாற்றுகிறார்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நேற்று நம்ம குறிப்பிட்டது போல 2 பாடியை கொடுத்தாவது 4 பாடியை கொடுத்து கூட அந்த 620 பேரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலான்னு சொன்னது நடந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 620 பேர் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது ட்ரம்ப்புக்கும் நத்தியானுவுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்று மீண்டும் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் எப்பொழுதுமே இவர்கள் ரெண்டு வரையும் தூக்கி பிடிக்கின்ற மேலை நாட்டு பத்திரிகைகளும் எழுதியிருக்கின்றன, குத்தி காட்டியிருக்கின்றன. இப்போ செரிமனிஸ் நடத்தினால தான் எனக்கு அவமானமாக இருக்கனால தான் நான் விடலைன்னு சொன்ன நத்தியானு இப்பொழுது அவனை தூக்கி பிடிக்கின்ற மீடியாக்களே அவனை அவமானப்படுத்தி இருக்கிறது. இப்போ எல்லாரும் வெளியில் வந்து காசாவில் வந்தவங்களில் பலர் ஐசியூன்னு சொல்லக்கூடிய தட்டு மாதிரி அந்த யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் வேலை செய்துட்டு இருக்கு, அதில் உள்ள ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சாதாரணமாக கைதிகள் வெளியிட அவர்களை வரவேற்கும் போது சிரித்து சந்தோஷப்படுகின்ற மக்கள் பலர் கண்ணீரோடு அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். காரணம், பலருடைய கால்கள் இல்லை, கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு அங்கே சித்திரவதைகளும் இதுவும் நடந்திருக்கிறது. ஆக அவர்களுடைய உடல்களெல்லாம் காயங்களால் நிரப்பப்பட்டு அந்த விழுப்புண்கள் நிறையவே இருக்கின்றன. அடுத்து சிலருடைய பார்வை மிகப்பெரிய அளவில் பறிபோயிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு தேவைப்படக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் தாங்கும் வலுக்கொண்ட போராளிகள் குழு அவர்களை தாங்கள் சீர் செய்திருக்கின்ற மருத்துவமனைகளில் வைத்து இப்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள். 77 பேர் 97 பேர் எகிப்து நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் அங்கே சென்று அவர்களை வரவேற்கலாம் என்று சொன்னால் இஸ்ரேல் அவர்களை அனுப்பக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த மக்கா டைமை தேர்ந்தெடுத்ததோடைய நோக்கம் செரிமனிஸ் இல்லாமல் ராத்திரி ராமனமே இந்த எக்ஸ்சேஞ்சு நடைபெற வேண்டும் என்று. அதை செரிமனிஸை இவங்களும் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அது நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். எப்படியோ ஒரு 620 பேர், ஒரு 18 பேர் இந்த முதல்ல பாடியை கொடுத்ததுக்கு எக்ஸ்சேஞ்சாக வர வேண்டியவங்க இன்னும் 2 நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என்று செய்திகள் சொல்லுகிறது. சிலர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறது. இதில் சில குழந்தைகளை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை பல வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய பெற்றோர்கள் சந்திக்கிறார்கள். அதே போல குழந்தை பெற்ற பல சகோதரிகளை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை இப்பொழுது வெளியே வந்து சந்திக்கிறார்கள். இவ்வளவு கொடூரமான ஒரு ராஜாங்கம் இஸ்ரேலில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை இந்த உலகம் ஹமாஸ் போராளிகள் அக்டோபர் 7, 2023 நடத்துகிற வரைக்கும் கண்டுகொள்ளாமலே இருந்தது என்பது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. இப்படி குழந்தைகளையும் தாய்மார்களையும் கைது செய்கின்ற ஒரு அரசாங்கம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இந்த போராளிகளுடைய மிகப்பெரிய வெற்றி, எல்லா பிரச்சனையும் அக்குவேற ஆணிவேறையா மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் சென்று சேர்ந்து விட்டது. அடுத்து காசாவில் ரெகுலர் ஸ்கூல்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, அது அல் ஜசீரா வீடியோக்களும் போடுகிறது. குழந்தைகள் ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகியிருக்காங்க. ஸ்கூலு உங்களுக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா இடிபாடு, அதுக்கு நடுவில் பழைய ஸ்கூலுக்குள்ளால தான் போயிருக்காங்க. அது நடுவில் ஒரே துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த துளைகள், அந்த அப்படிப்பட்ட அறைகளில் ஸ்கூல் நடக்கிறது. இருந்த இடிபாடுகளில் கிடைத்த அந்த பொருட்களை கொண்டு ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்கூல் நடக்குது. 7,88,000 குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை டார்கெட் பண்ணி எல்லாம்
உமன் டீச்சர்ஸ் தான் டார்கெட் பண்ணி அந்த குழந்தைகளில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 6,00,000 பேரை பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் வர வைத்து விட்டோம். 2 வருடத்து பாடத்தையும் ஒன்றாக நடத்தி அதிகமான ஓவர் ஒர்க் பண்ணி நாங்கள் அந்த மக்களை தயார் பண்ணி விடுவோம் என்று சொல்கிறார்கள். இப்படி கல்வியின் மீது நாட்டமுள்ளவர்களைத்தான் காட்டுமிராண்டிகள் என்று இந்த மேலை நாட்டு ஊடகங்கள் சித்தரிக்க முயற்சி செய்கின்றன. அடுத்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு வருபவர்களுக்கு மதிய உணவு அல்லது காலை உணவு இல்லாமல் தான் வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை போராளிகள் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள், செய்தும் இருக்கிறார்கள். அல் குட்ஸு அதே போல ஹமாஸ் போராளிகள் மிக வேகமாக இந்த கல்வியை மீட்டெடுப்பதில் முயற்சி செய்கிறார்கள். ஹமாஸில் இருந்த பெண் உறுப்பினர்கள் பாடம் நடத்துவதற்கு மிகப்பெரியதொரு தியாகத்தை காட்டி வந்து நின்று குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அது ஒன்று தான் நமக்கு இந்த என்டையர் 509வது நாளில் இந்த இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாகும் என்ற அளவில் இருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலு போட்ட குண்டுகளில் இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து 700 பாடி எடுத்திருக்காங்க. 700 உடல்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் பல நம்ம அடையாளப்படுத்த முடியாமல் யார் என்று தெரியாமல் இருக்கிறது. இதனிடையே ஹமாஸ் இன்னொரு வேலையை செய்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் 3 குழுக்களை அமைத்து இஸ்ரேல் உடைய அந்த லேண்ட் இன்கர்ஷன் நிலவழி தாக்குதல் எப்படி இருந்தது, அவர்கள் என்னென்ன விதத்தில் இந்த தாக்குதலை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஏற்பாடு செய்திருந்தாங்க, இனிமேல் வந்தால் எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு. இங்கே ஒரு குரூப்பு இடிபாடுகளை அகற்றி ஓரளவுக்கு சாலைகளையும் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு தலைக்கு மேலே ஒரு ஷெல்டரையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ, ஒரு கூரையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னொரு குரூப்பு பள்ளிக்கூடங்களை புனரமைப்பிலும் மருத்துவ உதவிகளை செய்வதிலும் அந்த மருத்துவத்தை எவ்வளவு நல்ல மாதிரி ஆக்க முடிந்த வரைக்கும் என்று பார்க்கிறார்கள். இந்த ரஃபா கிராசிங் வழியாக உணவுப் பொருட்கள் மற்ற உதவி பொருட்கள்லாம் வேண்டிய அளவுக்கு வரவில்லையே தவிர வந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அது அல் ஜசீரா நேற்றும் சொன்னது, இன்னைக்கும் சொன்னது. அதை ரொம்ப ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அங்கே போச்சு இங்கே போச்சுங்கிற சண்டையும் இல்லை. அதே பிறகு ஹமாஸ் இன்னொரு ஸ்டடி குரூப்பை போட்டிருக்காங்க. இஸ்ரேலு கிராமப்புறங்களில் உள்ள மக்களை எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலவழி தாக்குதல் பாதித்திருக்கிறது என்பதை ஸ்டடி பண்ணவும், யாராவது ஸ்பை இருக்காங்களா என்பதை பார்க்கவும் தனித்தனி குழுக்களை அமைத்து வேலை செய்கிறது. அதனால் இந்த 36 இன்னைக்கு நம்ம 37 நாள், இந்த 37 நாளையை ரொம்ப நல்லா பயன்படுத்திட்டு வர்றதுனால என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் ஆஸ் டேஸ் பாசஸ் இஸ்ரேல் இஸ் ஆப்ஷன் ஃபார் வார் கெட்ஸ் போஸ்ட்போன்டுன்னு எழுதுறாங்க. அதாவது நாட்கள் நகர இஸ்ரேல் இனி யுத்தத்துக்கு வரும் மனநிலையில் இல்லை. அதை உறுதி செய்யக்கூடிய அளவில் இன்னொரு தகவல் என்னன்னா, இஸ்ரேல் இப்போது 50 வயது ஆனவர்களை கூட இராணுவத்தில் சேருங்கள் என்று அழைக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இராணுவத்தில் வறட்சி, அப்படி ரொம்ப வறட்சின்னு சொல்லிட முடியாது, ஆனால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொன்னான். அதான் உண்மை. நாளுக்கு நாள் எங்களுக்கு மனநிலையில் அட்வைஸ் தேவைப்படுது, இது தேவைப்படுதுன்னு நிறைய இளைஞர்கள் அதை இராணுவத்தில் இருப்பவர்கள் விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நேற்று நான் குறிப்பிட்டோம், இன்றும் எல்லா பத்திரிகைகளும் அதை சொல்லியிருக்கின்றன. இந்த 50 வயசில் உள்ளவங்களை அழைப்பதால் இஸ்ரேலிய பொருளாதாரம் பின்னும் விடும். ஏனென்று சொன்னால் இவர்கள் பல்வேறு உற்பத்தி கூடங்களிலும் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஆக இஸ்ரேலுடைய படைகள் யுத்தத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை என்பது அதிலிருந்து உறுதி செய்யப்படுகிறது. இப்போ இவன் செரிமனிஸ் கூடாதுன்னு சொல்லிட்டானே தவிர, அவங்கள அந்த பாடிஸை ஒப்படைக்கும் போது அல்லது இதர விஷயங்களில் அல்லது கைதிகள் வரும்போது, இஸ்ரேல் சிறைகளில் இருந்த கைதிகள் விடுதலையாகி வரும்போது அவர்களை அழைப்பதில் ஒரு விழாக்களை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று. ஆனால் சந்தோஷ பெருக்கால் நிறைய மக்கள் ரமலாலையும் ஜெருசலத்திலையும் காசாவிலையும் நிறைய மக்கள் கூடிதான் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆக இது எல்லாமே கரீம் அபு சலீம் கிராசிங் வழியாக தான் இது அவ்வளவா நடந்திருக்கு. அதனால் முஜாஹிதுகள் தங்களுடைய லட்சியத்தில் பெரும்பகுதியை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய லட்சியம் காஸ்டேஜஸை வச்சு இதில் வந்ததில் 57 பேர் பல ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள், பல ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள். அப்போ அவர்களெல்லாம் விடுவிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது.
அக்டோபர் 7 2023 பிறகுதான் இவ்வளவு பிரிஸ்னர்ஸ் இருக்கிறாங்கங்கிறதே உலகத்துக்கு வெளிச்சமானது. இப்பொழுது அவர்கள் பெரிய அளவில் வெளியே வந்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலு ஃபர்ஸ்ட் ஃபேஸே நீடிக்கணும். இன்னும் பல வாரங்களுக்கு முதல் கட்டது, அதாவது 7வது முறையான எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சு போச்சு. அடுத்தால 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆளையும் அனுப்பியிருக்கு. இந்த கட்டமே நீடிக்க வேண்டும் என்று விரும்புவதாக சொல்கிறார்கள். அந்த நீடிப்பது ஓரளவுக்கு நல்லது என்றுதான் படுகிறது. அதற்குள்ளால் போராளிகள் தங்களால் முடிந்த வரைக்கும் எல்லாவற்றையும் சீர் செய்ய அவகாசம் கிடைக்கிறது. அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்க் வருவோம்னா மேற்கரை தான். இப்போ மொத்த காசால நடக்கிறது மேற்கரைக்கு கொண்டு வந்துட்டா. இது எல்லா பத்திரிகைகளும் நேற்று ரொம்ப விவரமாக எழுதியிருக்கின்றன. 45% மேற்கரையை தன்னுடைய இராணுவத்தை நிறுத்தி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது மேற்கரையை அப்படியே தன்மைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியாக இருக்கலாம். ஆனால் போராளிகள் குழுக்கள் புது வேகத்தோடு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நேற்று ஜெனின்ல நிறுத்தப்பட்டிருந்த டேங்குகள் அவ்வளோத்தையும் அடித்து உடச்சிருக்கான். அதை முடியாமல் ஓடி போயிருக்காங்க. அந்த இளைஞர்களே இந்த டேங்களை பார்க்கும்போது இன்னும் எத்தனை நிமிஷம் இங்கே நிற்பான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தால வந்து தாக்குதல் வருது, ஓடி போகிறாங்க. அது மாதிரி துக்காராம், நிபுலஸ் இந்த ஏரியாக்கள்லையும் நிறைய சண்டை நடந்திருக்கிறது. ஆனால் காசாவை போல் இதை அழித்து விட வேண்டும் என்று எல்லா கட்டடங்களையும் இடித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது எகிப்திட்ட போய் காசாவினுடைய நிர்வாகத்தை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ காசாவுடைய நிர்வாகத்தை இந்த உட்டோப்பியன் டவர்னு சொல்லுவாங்களா, அது கற்பனை உலகத்தில் தான் நடக்க முடியும். ஏன்னா காசாவினுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹமாஸ். இப்போ ஸ்கூலை கொண்டு வந்துட்டான், ஹாஸ்பிட்டலை ஓரளவுக்கு சரி கட்டிட்டான். நார்தன் காசா, வடக்கு காசாவில் உணவுப் பொருட்கள் அது இதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டான். அது இன்னொரு தடவை யுத்தம் வந்தால் முழு அளவில் அதை சந்திப்பதற்கு 30,000 படைகளையும் கொண்டு நிறுத்திட்டான். இதை நேற்று நம்ம சொன்னோம். அப்போ எகிப்து முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் ஒரு நல்ல பாயிண்ட்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இஸ்ரேல் மற்றும் போராளிகள் சண்டைக்கு நிரந்தர தீர்வு அல்லது பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர தீர்வு என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன், ஒரு தன் ஆளுமை பெற்ற எந்த இடையூறும் இல்லாத ஒரு பாலஸ்தீனை நிறுவனத்தில் தான் இருக்கிறது. அதில் நாங்கள் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, காசாவில் இருந்து யாரையும் மற்ற இடங்களுக்கு இடம்பெயர வைப்பது அறவே நடக்காது, முடியாது, கூடாது. அது 2. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் உலக நாடுகள் விரும்புவது, போராளிகள் விரும்புவது, எகிப்தை போன்ற அரபு நாடுகள் விரும்புவதும் ஆக்குப்பைடு பாலஸ்தீன், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி. இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, 1948-49 போட்ட தீர்மானத்தின் 831 சொல்லுவோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பாலஸ்தீன் 2ஆக பிரிக்கப்பட்டு யூதர்களுக்கென்றும் முஸ்லிம்களுக்கென்றும் பிரிக்கப்பட்டது. அந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்த இடத்தை, அதாவது காசா, வெஸ்ட் பேங்க், ஜெருசலம்லாம் இவன் ஆக்கிரமித்து வச்சிருக்கேன் பாருங்க, ஜோர்டான் வேலி, இதெல்லாம் அதிலிருந்து அவன் வெளியே போகணும். அதனால இந்த பகுதிகளில் இருந்து நீ வெளியில் போக. நிறைய இஸ்ரவேலர்கள் தாமாகவே வெளியில் போகிறாங்க, என்னைக்கா ஒரு நாள் நம்ம இதிலிருந்து வெளியே போகணுன்னு. ஆனால் வெஸ்ட் பேங்க்ல ரொம்ப அழுத்தமாக இவன் புது புது கட்டடங்களையும் புது புது குடியிருப்புகளையும் கொண்டு வருகிறான். அதனால் இதுல எல்லாம் இருந்து நீ வெளியில போனோம். இந்த 3 விஷயத்தையும் எகிப்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. அரபு நாடுகளும் இதையே சொல்லி கொண்டு இருப்பது ஒரு பாசிட்டிவ் சைன். நம்ம முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணத்தில் பாசிட்டிவ் சைன். இப்போ பிபிசி ஒரு பெரிய தகுதத்தமான ஒரு சில்ட்ரன்ஸ் இன் காசாவில் உள்ள குழந்தைகளை பற்றி ஒன்று எடுத்திருக்கான். அது 500 ஜேர்னலிஸ்ட்டு, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் அதை ஏற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு பொய்யும் புலையுமா அது இருக்குது. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. லெபனானில் பார்டரில் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஹெஸ்புல்லா அறிக்கை விட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு இப்போ அந்த ஃபியூனரல் நடக்கும்போது நாங்கள் தாக்கணும் தான் இருந்தோம்னு இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் ஹஸ். ஆனால் அது ஒரு பெரிய கமோஷனை உருவாக்கி திரும்பியும் ஹிஸ்புல்லா களத்துக்கு வந்து விடுமோ என்ற அச்சத்தில், இது அவன் சொல்லாதது, அச்சத்தில் தான் அவர்கள் தாக்குதலை நடத்தவில்லை. சிரியாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. சிரியன் உள்துறை அமைச்சகம் ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்கு, ஒரு மேப், சிரியானுடைய மேப்பு. அதில் அதனுடைய சொந்தமான ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பில் இருக்கும் கோலான் கைட்ஸை விட்டு மீதி இடத்தை சிரியான் காட்டுது. இந்த HTS இவ்வளோ பெரிய தொடைநடுங்கியாக இருப்பார்கள் என்று நாம் கருதவில்லை. எல்லா ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் அல் குட்ஸும் கண்டிச்சிருக்கு சிரியா மீதான தாக்குதலை. அவன் சதன் சிரியாவும் சதன் லெபனானும் எனக்கு சொந்தங்கிறான். அதில் லெபனான் ஆர்மி ஓரளவுக்கு சண்டை போடுது. இங்கே
ஏதோ போராளிகள் நாட்டுப்புறத்து போராளிகள் தான் சண்டை போடுறாங்க இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுங்கிற பேரில். ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் கோலான் ஹைட்ஸை தாரை வார்த்து தந்தது மாதிரி தெரிகிறது. இது மிகப்பெரியதொரு தோல்வி. எக்ஸ்டிஎஸ்க்கு மட்டும் இல்லை, ஹிஸ்புல்லாக்கும். ஹிஸ்புல்லா ஏதேசம் கோலான் ஹைட்ஸை அடித்து கையகப்படுத்தி இருந்தார்கள். ஒரு எக்ரிமெண்ட்ல ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாழ்க்கை தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.